सर्ववेदांत सिद्धांत गोचरं तमगोचरं गोविंदं परमानंदं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः। श्लोकम 474 474 पेज नंबर 282 282 स्वस्या विद्या बंध संबंध मोक्षात् सत्यज्ञानानंद रूपात्मलब्धौ शास्त्रं युक्तिदेशिकोक्तिः प्रमाणम् शान्तः सिद्धा स्वानुभूतिः प्रमाणम् இப்போ விவேக சூடாமணியில் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்டுக்கு வந்துட்டு இருக்கோம் இல்லையா, லாஸ்ட் மைல்னு சொல்லுவா. இப்போ இந்த உபதேசமானது வந்து சிஷ்யனுடைய கேள்வியானது ஸ்லோகம் 49 ஆரம்பிச்சது இல்லையா. அங்கேருந்து 50வது ஸ்லோகத்துலேருந்து குரு வாச்ச அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து இது மட்டும் வந்துட்டு இருக்கிறது. அப்போது எது ஞானம்னு சொல்லி அதற்கான சாதனை என்னன்னு சொல்லி அந்த ஞானத்துடைய பலன் எப்படி அமையறதுங்கிறத சொல்லி அந்த பலன் சொன்ன பிறகு அதோட டீச்சிங் ஆக்சுவலி முடிஞ்சிடுறது. ஞான பலன் என்ன என்ன பிரச்சனை இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அதோடைய நேச்சர் என்ன, அதோடைய சொல்யூஷன் என்ன, அதோட டீச்சிங் முடிஞ்சிடுது. டீச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கே குரு என்ன பண்ணுறாருன்னா, பிரியமான சிஷ்யன் இவ்வளோ ஒரு பெரிய கிரந்தத்திற்கு இன்டைரக்டாக வந்து இதுவாக இருக்கிறதுனால அப்போது ஸ்பெசிஃபிக்காக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். முக்கியமாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பிரமாணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து திருப்பி சொல்கிறார் இல்லையா. பிரமாணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. இதோடைய இந்த சப்தத்தோடைய அர்த்தம் வந்து நன்னா புரிஞ்சுக்கணும். கிளியராக இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம அணுகினோம்னா படிக்கக்கூடிய விஷயம் இது வந்து விவேக சூடாமணி. பிற்காலத்தில் நம்ம உபனிஷத் எடுத்து படிக்கும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது சிங்கின் ஆகிறது இல்லையா. பிரமாணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடைய அர்த்தம் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அது ஒரு சாஸ்திரத்துடைய படிக்க வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய மெச்சூரிட்டி எப்படின்னா இந்த பிரமாணம்ங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுலையும் அதுபடி அதிலேயே அதே விஷயமாக
தாட் ப்ராசஸை அமைக்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. 2-3 கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கேன் நான் பிரமாணம்னா என்னங்கிறது. இன்றைக்கி அது கொஞ்சம் மையமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம். சரியா? அப்போது சிஷ்யா, சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், டீச்சிங் முடிஞ்சிருத்து, நீ என்ன பண்ணு, இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இவ்வளோ உபதேசம் சொல்லப்பட்டது இல்லையா இந்த டீச்சிங், இந்த வேதாந்தத்துடைய மைய கருத்துக்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை கேட்கறது மூலியமாக பல விஷயம் கிளாரிட்டி ஏற்படும். ஏற்பட்ட கிளாரிட்டி தெளிவில் ஊர்ஜிதமாகும், உறுதி ஏற்படும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அது நமக்குள்ள அந்த விஷயமானது, அந்த அறிவானது நமக்குள்ள வேலை செய்யணும் அப்படின்னா, அதை மீண்டும் மீண்டும் இயல்பாக அது நம்மளுடைய எண்ணங்களுக்கு எது மையமாக இருக்கிறதோ அந்த ஸ்வரூப ஞானம் தொடர்ந்து அதோடைய காக்னிஷன் நமக்கு இருக்கணும். ஞானத்திற்கு முன்பும் ஞான பயிற்சியிலையும் ஞானத்திற்கு பிறகும் நான் அப்படிங்கிற சப்தத்திற்கு ஒரே அர்த்தம்தான். இப்போ நான் ஒரு மாதிரி இருந்து படிக்கிறதுனால ஒரு மாதிரி மாறுவதோ, இல்லை எல்லாமே ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியோ, இல்லை ஏதோ ஒன்று மெச்சூர் ஆகிண்டு ஏதோ ஒன்று கல்டிவேட் ஆகிறதோ கண்டிப்பாக கிடையாது. ஆல்ரெடி நான் யாராக எதுவாக இருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ எஃபர்ட். அதனால சிஷ்யா, சாஸ்திர விசாரத்தை நன்கு புரிவாயாக. நல்ல அதிகாரத்துவம் ஆரம்பத்தில் எப்படி அழகாக என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிப்பட்ட குவாலிஃபைடு சிஷ்யனை அறிமுகப்படுத்தி இந்த உபதேசமானது ஆரம்பிக்கிறது. அப்போ நீ நன்கு பக்குவப்பட்டு இந்த கேள்விகளை கேட்டு இந்த டீச்சிங்கை ரிசீவ் பண்ணியிருக்க. இதை நல்லா அசிமுலேட் பண்ணு, நிறைய விசாரம் பண்ணு. இதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதுவாக இருக்கணும் இல்லையா? அதை சிந்தித்து பார். இந்த சாஸ்திர விசாரமும் ஞானமே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும். அப்போ வேறு எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னா, எல்லாம் செய்கின்ற எல்லா விஷயமும் இதற்காக இருக்க வேண்டும். இந்த கிளாரிட்டி, இந்த ஊர்ஜிதம், இந்த நிச்சய புத்தி எப்போ ஏற்படும்? எப்போ கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து இந்த வகுப்பை பர்சனலாகவோ, அஃப்கோர்ஸ் டெய்லி நம்ம ஆல்மோஸ்ட் கிளாஸ் இருக்குது, இது தவிர நம்ம பர்சனலாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், யதா சக்தி நமக்கு எவ்வளோ கொடுக்க முடியறதோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. கொடுத்து 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 ஒரு காலத்தில் எந்நேரமும் இந்த விஷயத்தை இதிலேயே இருக்கிற அளவுக்கு நம்மளால் பண்ணுறதுக்கான முடியணும். அப்படிதான் பண்ணணும் போல இருக்கு. ஏன்னாக்க இது வெளியில் இருக்கக்கூடிய இங்கேருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் எடுத்துன்னு அங்கெல்லாம் போய் எல்லா இடத்துக்கும் போய் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு விஷயத்தை அடைஞ்சிடலாம், பெரிய காரியக்கிரமம் பண்ணி பெரிய யஜ்ஞ யாகம் பண்ணி அடைஞ்சிடலான்னா அப்படிப்பட்ட விஷயம் இல்லை. அவித்யா பந்த சம்பந்த மோக்ஷாத், அவித்யாவுடன் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை தியாகம் செய். அதே விஷயத்தை மாற்றி வேர்ட்ஸில் சொல்கிறார். இப்போ அவித்யா ஒன்று இருக்கிறது, நான் யாரு என்கிற அறியாமை இருக்கிறது, அதனால் நான் யாரோ என்று நினைத்து கொண்டு பல விஷயமான துக்க கஷ்ட நஷ்டங்களுக்கு ஆள்பட்டு சரியா? அப்போது
இதற்கான தீர்வு என்னன்னா அவித்யா பந்த சம்பந்த மோக்ஷாத். பந்தம் என்னது? இக்னரன்ஸ். இக்னரன்ஸ்லேருந்து மிஸ்டேக் நாலேஜ். அகம் அனாத்மா இதி மதிஹி ஞாபகம் இருக்கும், ஆரம்பத்தில் படித்தோம். அப்போ அந்த விஷயத்தை தியாகம் செய். எப்படி பண்ண முடியும்? சத்தியம் ஞானம் அனந்தம் அல்லது சத்திய ஞானானந்த ஆத்மலப்தௌ. ஆத்மாவை நன்கு புரிந்து அறிந்து கொள்வதனால், லப்தௌ அப்படின்னா ஜென்ரல் மீனிங் அடைவது. ஆத்மாவை அடைவது மூலியமாக மட்டுமே இந்த அவித்யா பந்த சம்பந்த மோக்ஷம். இந்த இடத்துல மோக்ஷம் என்றால் தியாகம். ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசுः. எதை தியாகம் செய்யணும்? தேக அபிமானம். தேக அபிமானம் எதனால் இருக்கிறது? அஞ்ஞானத்துடைய விளைவாக தேகத்தின் அபிமானம். நான் தேகம், நான் இந்த சரீரம். அப்போ ஆத்மலப்தௌ அப்படின்னா ஆத்ம ஞான பிராப்திஹி. பிராப்திஹினா அடைவது. அடைவதுன்னா என்ன அர்த்தம்? குரு உபதேசேன, குரு வேதாந்த வாக்கிய உபதேசேன பிரமாணஜன்ய ஞானேன அவித்யா பந்த சம்பந்த தியாக. அறியாமையை எப்படி நீக்க வேண்டும்? வேதாந்த பிரமாண வாக்கிய குரு உபதேசத்தினால் நீக்க வேண்டும். என்ன ஆகிறதுங்க? டிஸ்கவர் நடக்கிறது, டிஸ்கவரி நடக்கிறது. அதை தான் உணர்கிறேன், அறிந்து கொள்னேன். ஒரு யுரேகா நடக்கிறது. யுரேகா அப்படி சொல்லி ஓடினாலே ஒருத்தன். என்ன யுரேகா? என்ன, நான் யார் அப்படிங்கிற அறியாமை நீங்கி நான் யார் என்கிற அறிவு எது சித்தமாக இருக்கிறதோ, நான் ஆல்ரெடி எதுவாக யாராக இருக்கின்றேனோ அதை உணர்கிறேன். ஆத்மலப்தௌ. எப்படி அதை பண்ணணும்? குரு உபதேசம். ஓகே, குரு என்ன உபதேசம் பண்ணுவார்? சாஸ்திர வாக்கியம் பிரமாணம்னு சொல்லிட்டா அது என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். கரெக்டா? கண்ணு கொடுக்கக்கூடிய காட்சி அந்த வண்ணம், அதை சேலஞ்சு பண்ணுவதில்லை நம்ம. ஏன்னா கண்ணு நாலேஜ் கொடுக்கறது, அவ்வளோதான். அப்படி இந்த சாஸ்திரத்தை, இந்த சாஸ்திர தர்ப்பணம் எதோடைய தர்ப்பணம்? என்னை காட்டி கொடுக்கின்ற தர்ப்பணம். அப்படி என்னால் பொருத்த முடியறதா, வைக்க முடியறதா? தேசிகா உக்தி. குரு ஆச்சாரிய உபதேசேன வேதாந்த பிரமாண வாக்கியம். வேதாந்த சப்தம் என்ன பண்ணுறதுன்னா, அது போய் அதோடைய அர்த்தம் நமக்கு ஏற்படுவதனால் அறியாமையை நீக்கிறது, இக்னரன்ஸை ரிமூவ் பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக. அப்போது சாஸ்திர வாக்கிய, இந்த உபனிஷத்தோட வாக்கியம் இப்போ பார்த்தோம். அதே மாதிரி பலவிதமான உபனிஷத்து, பகவத்கீதா, பிரம்மசூத்திரம், அதை சார்ந்திருக்கக்கூடிய அநேக கிரந்தம் எல்லாவற்றையும் விசாரம் பண்ணி அதை புரிஞ்சு கொள்வது மூலியமாக அப்படியே பிளைண்டாக அப்படி சொல்லிட்டா ஓகே அப்படின்னு சொல்லலை. யுக்திஹி சொல்கிறது. சாஸ்திர யுக்திஹி. யுக்திஹின்னா என்ன? நன்கு அலைசு ஆராய்ந்து அது எப்படி இது எப்படி பலவிதமான கேள்விகள் சம்சயங்களை நிவர்த்தி பண்ணி புத்தியை நன்கு ஆழமாக பயன்படுத்தி
இல்லையா? ஃபைத்தில் அப்படியே நீங்கள் சொல்கிறேன் ஆத்மா, அப்படியே நானும் நம்புகிறேன். நம்பிக்கக்கூடிய விஷயம் இல்லை இது. இது அறிவு, நாலேஜ். இதை ஒவ்வொருத்தரும் நாம் விசாரம் பண்ணி புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அதற்கு பலவிதமான, எப்படி ஒருத்தருடைய அந்த கரணம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி பலவிதமான லாஜிக் இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படுறது, விஷயம் தேவைப்படுறது. இது எதனால், அதனால் சமாதானம் தேவைப்படுறது. ஏன்னா சம்சயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நன்கு ப்ராப்பராக என்டர்டெயின் பண்ணி, இல்லையா, அதை நிவர்த்தி பண்ணணும். இதை பேஸ் பண்ணி சாஸ்திரத்தில் சொல்கிற கூடிய விஷயத்தை அதற்கு வேலிடிட்டி கொடுத்து, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருதோ அதை நிவர்த்தி. அது ஒரு ஆஸ்திகனுக்குன்னா அடையாளம். அப்புறம் அனுபவம். சாஸ்திரமே அனுபவத்தை திருஷ்டாந்தமாக கொடுக்கறது, உதாரணமாக கொடுக்கறது. சொப்னம், எப்படி சொப்ன பிரபஞ்சத்தில் நீ ஒருத்தன்தான் இருந்து பலதாக தோற்றமளிக்கின்றாய் அப்படி என்று புரிந்து கொள். அந்த சொப்ன பிரபஞ்சம் எல்லா விதமான அனுபவத்தையும் கொடுத்து உண்மை இல்லையோ, அதே போல் இந்த ஜகத்தை மித்யா என்று புரிந்து கொள். அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறது. அத்வைத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ இருக்கிறது? சொப்பனம் பார்த்தா மாதிரி சுஷுப்திஹி, சுஷுப்தி அவஸ்தா, டீப் ஸ்லீப். நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இந்த பொசிஷனில் இருக்கேன், அப்படி அந்த ஸ்டேட்டஸில் இருக்கேன், இது எல்லாமே என்ன ஆகிடுறது? எல்லாம் ரிசால்வ் ஆகிடுறது. என்டையர் பிரபஞ்சம் ரிசால்வ் ஆகிறது தூங்குறவனுக்கு. அப்போ அத்வைத எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது? நன்னா இருக்கிறது. புரியுறதா? இது எல்லாவற்றையும் வைத்து ஸ்ருதி யுக்தி அனுபவ, இந்த 3 விஷயத்தை வைத்து கொண்டு நீ சிஷ்யா, நீ நிரூபணம் பண்ணி அவித்யாவிலேருந்து விடுபடு. நீ புரிஞ்சுக்கோ, நீ தெரிஞ்சுக்கோ, நீ நன்னா படி. உங்க கூடவே இருக்கோம், அப்படியே படிக்கிறோம். நீங்கள் இது பண்ண உடனே எங்களுக்கும் அப்படியே ஆகிடும். அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் இது எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை பண்ண வேண்டும். அதனால் ஸ்வஸ்ய, ஏன்னா ஒத்தொத்தருக்கு அஜ்ஞானம் இருக்கிறது இல்லையா? அவித்யா பந்த சம்பந்த மோக்ஷாத் சத்யஜானம் அனந்த், சத்யஜான ஆனந்த ஆத்மலப்தோ. அதுதான் ஆத்மலப்தவுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் என்னுடைய உண்மையான தன்மையை உணர்வது மூலியமாக ஆத்மாவை அடைகிறேன். ச அந்த சித்தாக ஸ்வானுபூதி பிரமாணம், இதில் தான் விட்டோம். ச அந்த சித்தாக ஸ்வானுபூதி பிரமாணம். அனுபூதினா அனுபவம், அனுபவம், அந்த அனுபவ பிரமாணம், சாஸ்திர பிரமாணம், யுக்தி பிரமாணம், இதை 3ஐயும் வைத்து கொண்டு என்னுடைய மேலான தன்மை, என்னுடைய நேச்சரை புரிந்து கொள். கிளியரா? 475. பந்தோ மோக்ஷஸ்ச த்ரிப்திஸ்ச சிந்தாரோக்யக்ஷுதாதயः ஸ்வேனைவ வேத்யாய ஞானம்
பரேஷாமானுமானிகம். அப்போ என்ன அட்வைஸு? இப்போ சிஷ்யா, எப்படி பிரமாணம்னு சொல்லப்பட்டதோ இல்லையா, என்னை பற்றின அறிவு அது எந்த கண்ணாடியில் என்னால் பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும்னா சாஸ்திர விசாரம். அப்போது ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனத்தை மூலியமாக இந்த விஷயத்தை நிரூபணம் பண்ணி சாஸ்திர யுக்தி ஸ்ருதி யுக்தி அனுபவங்கள் மூலியமாக பிரம்மத்தான ஆத்மாவை அனுபவிக்க சொல்லலை இல்லையா. இந்த இடத்துல அனுபவம் அப்படின்னா எப்படிப்பட்ட அனுபவங்கள், அது எப்படி நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு இங்கே. ஏன்னா எல்லாம் படிச்சுட்டு இதோடைய பலன் தான் அனுபவிக்க முடியும். அந்த பலனை அனுபவிக்க முடியலன்னா அப்புறம் இல்லை ப்ரொசீடே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அனுபவத்தில் இருக்கிறது, ஆனால் அது யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா. எனக்கு பிரச்சனை இருக்கிறது, நான் லிமிட்டடாக இருக்கேன், நான் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இது பண்ணுறேன் அப்படின்னு வேறு யாரால் சொல்ல முடியும் இல்லையா. அதனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன. அதுக்கப்புறம் அதே போல் இந்த அறிவு ஸ்ரவணம் மனனம், இந்த சாஸ்திர படிக்கக்கூடிய தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், இங்கே விசாரம் பண்ணுறக்கூடிய விஷயம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ சந்தேகம் இருக்குது, எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கு, இன்னும் நீங்கள் சொல்கிறீல் சரி, ஆனால் எனக்கு இருக்குது, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவாவாளுக்கு தெரியும் இல்லையா. அப்போது நான் இதை எடுத்துக்கொண்டு, நான் இதில் படித்து, நான் இதில் ஆழமாக போய் நான் கன்வின்ஸ் ஆகணும், எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது சங்கரர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம இதை படிச்சுட்டே என்ன பார்ப்போம், நம்ம எப்படி இது இதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அப்போ இதை படித்தவா எல்லாம் பண்ணவா ஞானிலாம் எப்படி இருக்கா பார்க்கலாம். ஒரு ஞானி எப்படி இருப்பான்? அர்ஜுனன் கேட்குறான். சிதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, எப்படி கிமா சீத பிரஜேத கிம், எப்படி உட்காருவான், எப்படி பண்ணுவான், என்ன பண்ணுவான், எப்படி பேசுவான், எப்படி ஈடுபடுவான், இதெல்லாம் கேட்குறான். ஸோ நம்ம ஏதோ ஒன்று அப்படியே ஃபிசிக்கலாக எல்லாம் மாறிடும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வச்சுட்டு இருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், வெளியிலேருந்து ரிப்போர்ட் எதிர்பார்ப்போம். நீ என்னடா இப்படி ஆகிட்ட, ரொம்ப சூப்பர் ஆகிட்டியே. ஸோ இதெல்லாம் கிளாஸில் அட்டன் பண்ணுறது மூலிமா எல்லோரும் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பா, இப்போது ஏதோ சேஞ்சஸ் வரும், இதெல்லாம் ஒரு ஐடியாஸ் இருக்கிறது. ரைட்டா. இங்கே டோட்டலாக என்னடா எங்கே இருக்குது, மனுஷானாம் மனையேவ பந்த மோட்ச காரணம் இல்லையா. மனசில் இருக்கிறது பந்தம், அது நிவிருத்தி ஆகிறது. ஸோ பந்தம் இருக்கிறதும் அதோடைய எக்ஸ்ப்ரெஷனும் அதோடைய வெளிப்பாடும், மோட்சமும் அதோடைய வெளிப்பாடும் இன்டர்னல், எனக்கு மட்டும் தெரியும் இல்லையா. உங்களுக்கு பந்தம் இருக்கா இல்லையா, மோட்சம் வந்துருத்தா இல்லையா, யாரால் சொல்ல முடியும் இல்லையா. யாரால் சொல்ல முடியும்? நிச்சயமாக என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும் இல்லையா. சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேஜுன. மதுசூதனா, ரதத்தை போய் நடுவில் நிறுத்து, நிரீக்ஷேகம் எல்லாத்தையும் நான் பார்க்க போகிறேன், இவர்களை எப்படி அடிக்கணும்னு நான் பார்க்குறேன், நடுவில் போய் நிறுத்து அப்படின்னு அர்ஜுனனுடைய ஃபஸ்ட்டு சொன்னது. பகவானும் போய் நிறுத்தினர். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறான், எல்லாம் ஒரு ஸ்லோகமாக சொல்கிறான், ஒன்றுன்னா சொல்கிறான், புரியுறதா. அதுக்கப்புறம் உபதேசம் ஆரம்பிக்கிறது. இவ்வளோ வருஷம் சேர்ந்து இருந்தவா கிருஷ்ணரும் அர்ஜுனனும்,
தனக்கு அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு அத்தியாயம் முழுக்க சொல்லி, ஆஹா எந்த பிரச்சனையில் வந்து மாட்டின்னு இருக்கோம், இப்படி சொல்கிறோமே, சரி தவறாக தெரியறது, தவறு சரியா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கே, பகவானே நீ எனக்கு உபதேசம் பண்ண அப்படின்னு பந்தத்தை ரியலைஸ் பண்ணி சரணடைந்து சிஷ்யனாய் உபதேசத்தை ரிசீவ் பண்ணுறான். அப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும், இது தெரியும், நம்ம ஒவ்வொருத்தருக்கு பர்சனலாக தெரியும். என்ன அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு டைவெர்ட் பண்ணி விட்டுடுவோம். அதெல்லாம் ஓகே, அது தட்ஸ் நார்மல், தட்ஸ் ஓகே, எல்லாமே நார்மலாக இருக்கிறது, லைஃப்னா அப்படி தான் இருக்கும், மேலே கீழே இருக்கும் அப்படின்னு அதை வந்து இது பண்ணாமல் டைவெர்ட் பண்ணி விட்டுட்டோன்னா கனெக்ஷன் ஏற்படாது படிக்கிற விஷயத்துக்கும் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்துக்கும். ஸோ ஒரு கஷ்டம் துக்கம் வருதுன்னா எப்படி அது வந்து ரூட் என்ன அதோடது அப்படிங்கிற விஷயத்திற்கு நமக்கு போய் அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பழக்கம் இல்லை. அதை பழக்கப்படுத்திக்கணும் இப்போது. சரியா? ஓகே. இங்கே சங்கர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பந்தமாக இருக்கட்டும் மோட்சமாக இருக்கட்டும் பல உதாரணங்களை கொடுத்து அது அவாவாளுக்கு தெரியும். கிரடேஷன் மாறும், டென்சிட்டி மாறும், இன்டென்சிட்டி மாறும், சொல்யூஷன் ரூட் சொல்யூஷன் ஒன்று இருந்தாலும் அதோடைய அப்ரோச் கொஞ்சம் மாறும். சில விஷயம் சில பேருக்கு அதிகமாக தேவைப்படும். இதெல்லாமே டோட்டல் பர்சனல் விஷயம். அப்போ மோட்சத்திற்கு இந்த விஷயத்தை பயணம் பண்ணுவது பர்சனல். ஏதாவது ஒன்று பர்சனலாக இருந்ததுன்னா, எனக்கு இது ரொம்ப ப்ரைவேட்டான விஷயம், பர்சனலாக விஷயம் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த விஷயம் பர்சனல். ஏன்னா எனக்கு பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கு பிரச்சனையாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை இப்போ ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம், சொல்லவே முடியாது. புரியுறது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறா அப்படின்னா, குரு இங்கே பாருப்பா, இது என்ன ஏன்னா குரு சிஷ்யா சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா குருவை பார்த்து குரு இப்படி பண்ணுறாரே அப்படி பண்ணுறாரே எல்லாம் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஆனால் அவர் மாதிரியே போய் அதே மாதிரி பண்ணிட்டா நமக்கு அது பிரயோஜனப்படாமையும் போகலாம். ஸோ பந்தஹா மோக்ஷா திருப்தி சிந்தா ஆரோக்கியா க்ஷுத ஆதி. ஆதினா காம குரோத லோப மோக எல்லாத்தையும் போட்டுக்கணுங்க. இல்லை வேறு என்னது அசனாய பிபாச மோகம் சோகம் இதெல்லாத்தையும் எல்லா பஞ்ச கோஷத்தோடைய விஷயம் எல்லாத்தையும் போட்டுக்கணும். அப்போது பந்தம் இருக்கிறது யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். அதிலேருந்து விடுபட்டுட்டேன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். பூர்ண திருப்தியுடன் இருக்கிறேன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். அதற்கு உதாரணம் என்ன? உடம்பு சரியாக இருக்கா இல்லையான்னு வெளியில் இருக்கிறவா சும்மா பார்த்துட்டு சொல்லலாம், பட் உண்மையாகவே எனக்கு தான் தெரியும் ஆரோக்கியம் எப்படியோ. முக்கியமாக அழகான உதாரணம் க்ஷுதாக, நான் பசி, ஆகாரம். எனக்கு பசிக்கிறதுன்னு எப்படி தெரியும்? சொன்னால் தான் தெரியும். குழந்தை அழும், அப்போ தான் பால் கொடுப்போம் இல்லையா? உனக்கு பசிக்கிறது இப்போ நீ சாப்பிடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? ஏய் எனக்கு தெரியும் எப்போ பசிக்கிறதுன்னு அப்படி சொல்லுவோம் இல்லையா? எப்படி பசியும் அதே மாதிரி சிந்தா. சிந்தா சிந்தான்னு என்ன? கவலை. கவலைப்பட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியுமா? தெரிய சான்ஸ் இருக்குது. முகம் காட்டி கொடுத்துரும். அகத்தில் என்ன முகத்துக்கு தெரியும் இல்லையா? ஆனால் நான் முகத்தை வந்து ஒரு மாதிரி அகம் எப்படி தான் இருந்தாலும் உள்ள பயங்கரமாக அப்படியே சிரிச்சுண்டு ரிசப்ஷனிஸ்ட் பார்த்துருப்பேன், செம்ம டென்ஷனில் இருப்பாவோ, செம்ம டென்ஷனில் இருப்பா. வெல்கம் சார், ப்ளீஸ் கம் சார், வாட் டு யூ வாண்ட் சார்? ஏய் அதை சொன்ன பட மாட்டேன். எஸ் சார், வெல்கம் சார். கவனிச்சிருக்கேலாம்? உங்களை வெல்கம் சொல்லிவிட்டு பக்கத்தில் திட்டுவா. அப்போது சிந்தாவும் கூட மேக்சிமம் முகத்தில் தெரிந்தாலும்
தெரியாத அளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியும். கரெக்டா? ஆனால் பந்தமானது என்ன, மோட்சமானது மேனேஜ் பண்ணுறக்கூடிய விஷயம் கிடையாது. ஸ்வேன ஏவ வேத்யா, அவரவர்களுக்கு அது தெரிந்து அதிலேருந்து விடுபடலாம் என்று புரிந்து அதிலேருந்து விடுபட வேண்டும். அதனால் என்ன பண்ணணும், இந்த சாதனையை நாம் ஒவ்வொருத்தரும் நான் வச்சுக்கணும். இங்கே சிங்குலர், இது நான் சாதாரண நான் சொல்கிறேன். நான் இதை மேற்கொள்ள வேண்டும். புரியுறதா? தத் ஞானம் யத் ஞானம், இந்த விஷயங்களுடைய அறிவு, பந்த மோக்ஷ என்ன திருப்திஹி பரேஷாம் ஆனுமானிகம் பவதி. மற்றவர்கள் அனுமானம் பண்ணலாம், கெஸ் பண்ணலாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் உண்மையாகவே யாருக்கு தெரியும் மோட்சம் அடைந்துட்டோமா, பந்தத்தில் இருக்கோமா, மோட்சத்தை அடையணும், இது எல்லா விஷயமும் திருப்தியாக இருக்கட்டும். அல்லது ஞானத்திற்கு வரத்திற்கு முன்பு இது எனக்கு ரெலவெண்ட்டுன்னு விஷயம், ஞான பயிற்சியில் இருக்கும்போதும் ஞான பலனும் உட்பட எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் இதெல்லாம் அவர் பெரிய நம்ம சொல்லுவோம், அவர் சங்கரர் இருக்கார்ல, அவர் மோட்சத்தை அடைஞ்சிருக்கார்ல, மோட்சத்தை அடைஞ்சிட்டார்ல, சங்கரர் மோட்சன்ட்டு. ஆனால் இவர் இன்னொருத்தர் இருக்கிற, அவர் கொஞ்சம் அந்த சிஷ்யன் மட்டும் கொஞ்சம் இன்னும் சரியில்லை. இது எல்லாம் கூறுவது ரொம்ப தப்பு. சும்மா அடித்து விடுறது தானே தவிர இதெல்லாம் சொல்லவே முடியாது. வெளியில் இருக்கிற ஆக்ஷனை வச்சோ எக்ஸ்ப்ரெஷனை வச்சோ ஒன்றும் கூற முடியாது. பந்தத்தில் இருக்கான்னு சொல்ல முடியாது, மோட்சம் ஆயிடுத்துன்னு எதுவுமே சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும் பசி இருக்கா இல்லையான்னு? யாருக்கு எப்படி தெரியுமோ அதுபோல் இந்த விஷயம். ஹே சிஷ்யா, அதனால் இது டோட்டல் பர்சனல் விஷயம், உன்னுடைய தனிப்பட்ட ஜர்னி இது. இந்த ஜர்னிக்கு குரு, சாஸ்திரம், ஈஸ்வர அனுகிரகம் இருக்கிறது. அதுதான் சப்போர்ட்டாக இருக்க வேண்டும். அதனால் ஸ்ருதியை, வேதாந்தத்தை நன்கு விசாரம் பண்ணுவாயாக. விசாரம் பண்ணின விஷயத்தை ஆழமாக போடுவாயாக. அதனால் எந்த பந்தமானது, எந்த பந்தத்தில் நான் உட்பட்டு இருக்கின்றேனோ, எந்த பந்தத்தில் நான் மாட்டிக்கொண்டிருக்கின்றேனோ அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். அதனால் பரம திருப்தி ஏற்படும். பலர் பல விஷயங்களை அனுமானம், சும்மா கெஸ் பண்ணி, கெஸ்ஸு சொல்லக்கூடாது, அனுமானம்னா இங்கே சாதாரண மீனிங் தான் வரும். அப்படியே ஏன்னா நீ இப்போ என்ன கவலையாக இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு சொல்லலாம். மே நாட் பி ரியல், கோயின்சைட் ஆகலாம். பட் அடுத்தவர்கள் வைத்து பண்ணாத, நீ செக் பண்ணு. உன்னுடைய பிரத்யக்ஷமாக நீ தான் அதை சொல்ல முடியும். அதனால் யத் ஞானம் பரேஷாம் ஆனுமானிகம் பந்த மோக்ஷ திருப்திஷ்ட பந்த மோக்ஷ திருப்தி யத் ஞானம் இல்லையா, சிந்தாரோக்கிய க்ஷுதாதயா. அதுபோல ஸ்வேனைவ வேத்யாக, தத்ஞானம் ஸ்வேனைவ வேத்யாக, என்னால் மட்டும்தான் கூற முடியும். அதனால் என்ன, இந்த ஸ்லோகத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னவா இருக்கும்? இங்கே பாரு, இது பர்சனல் விஷயம். அதனால் நீ ஸ்ருதி யுக்தி அனுபவம் 3 விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் நான் பயன்படுத்த வேண்டும். கிளியரா? 476 தடஸ்திதா போதயந்தி குரவ ஸ்ருதயோ யதா பிரஜ்ஞயைவ தரேத் வித்வான் ஈஸ்வரானுக்ரஹீதயா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு விஷயம். அதே விஷயத்தை கண்டினியூ பண்ணுறார். என்ன, பர்சனல் அட்வைஸ் இல்லையா? என்னது, அப்போது நம்ம எவ்வளோ கிளாஸு கேட்டாலும் இல்லையா, அந்த கிளாஸு விஷயம்
அல்லது குரு சாஸ்திரம். இதோடைய கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு தான். ஓகே, அப்போ பொதுவாக என்ன சொல்லப்படுறது அப்படின்னா 25 to 50% இந்த கிளாஸு டீச்சிங்கோடைய கான்ட்ரிபியூஷன். மிச்ச 50% யாரோடைய சமத்து? என்னுடைய சமத்து. ஓகே, அப்போ கிளாஸ் கேட்டுண்டு அதில் இருந்து புரிஞ்சுக்கிறது 25% நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருத்தோம். கால்வாசி வந்தாச்சு. அதுக்கப்புறம் மிச்ச கால்வாசி இன்னொரு 25% ஆக்சுவலி பார்த்தோன்னா நம்மளுடைய போர்ஷன் 75% இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தா. ஏன்னா கிளாஸு கேட்குறது இதெல்லாம் நமக்கு வாங்கன்னு கிளாஸில் வந்துடுறோம். சொல்கிறத நம்ம கேட்குறோம். கேட்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை. இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதை நான் நன்கு உள்வாங்கி இதை சிந்தித்து பார்த்து எப்படி இது புரியுறதா புரியலையா, சம்மந்தப்படுறதா இல்லையா அப்படின்னு என்னுடைய ஹோம்ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் நான் எஃபர்ட் போட்டு எடுத்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்யணும். ஆச்சாரியனிடத்தில் குரு இடத்தில் இதை நிவர்த்தி பண்ணணும். அது அடுத்த 25% ஆச்சா. 25 ஆச்சா. கடைசி 25 சத் சங்கம், என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட இந்த விஷயமாக அதிகமாக பேசி நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்கிறதில்ல. என்ன புரிஞ்சதோ அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு அந்த சம்வாதமாக இருக்கக்கூடியது. ஸோ குரு இடத்தில் சம்வாதம், சக மாணவர்களிடத்தில் சம்வாதம், ப்ளஸ் என்னுடைய பர்சனல் ஹோம்ஒர்க்கு. ஸோ 25 கிளாஸில் கிடச்சிருது. மிச்ச 75 யார் செய்யணும்? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இங்கே நம்ம படிக்கும்போது பல கொஷின் கிளாஸ்லேயே நம்ம கேட்டு நம்ம பரம்பராலேயே ஆச்சாரியாலே எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறார். அதுவே எல்லாத்தையும் கேட்டு அவரே நிவர்த்தி பண்ணுறார். அதனால் நமக்கு நிறைய கேள்விகள் எழும்பலைனாலும் பிரச்சனை இல்லை. ஒழுங்காக ஃபுல்லாக படிச்சிட்டோம்ல போதும். ஸோ ஒரு 50% அதுக்கு தான் சொன்னேன். 50% பிரச்சனை இல்லை. மிச்ச 50% நான் சமத்தான் நான் பண்ண வேண்டியிருக்கிறது இல்லையா? அப்போது சாதன சதுஷ்டயம்னு சொல்கிறது விவேக வைராகிய ஷமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்தம் யாரால் கொடுக்க முடியும்? அப்படி குரு கையை காட்டி அப்படி தொட்டு தலையை தடவி பண்ண முடிஞ்சால் நிறையா எல்லாரும் பண்ணிடுவான் இல்லை? யார்? விவேக வைராகியம் எல்லாமே அறிவு, எல்லாமே நாலேஜ், எல்லாமே நாலேஜ். அப்போ நான் தான் அதற்கு பாடுபட முடியும், நான் தான் அதற்கு பாடுபடணும் இல்லையா? ஃபிசிக்கலாக ஒரு இதுலேருந்து இன்னொருத்தருக்கு பண்ணுறது தூக்கி அப்படியே வைக்கிறது ரொம்ப ஈஸி. இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு ஃபிசிக்கலாக 4 பேர் தூக்கி வச்சிடலாம், 2 பேர் தூக்கி வச்சிடலாம் இல்லையா? இப்போ குருவும் அந்த மாதிரி நம்மளை கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுவார் அப்படின்னா ஃபிசிக்கலாக நம்ம யோசிப்போம். அப்படி இங்கே யோசிக்கக்கூடாது. என்னுடைய எஃபர்ட்டு, என்னுடைய கமிட்மெண்ட் இருக்கணும், என்னுடைய எஃபர்ட் இருக்கணும். நான் இந்த விஷயத்தை ஓனப் பண்ணணும். சிஷ்யா நீ ஓனப் பண்ண, நீ புரிஞ்சுக்கோ, நீ எஃபர்ட் போடு. யதா தடஸ்திதா போதயந்தி ததா குரவஹ ஸ்ருதயோஹோ. ஒருத்தன் நதியில் இருக்கான், படகுல இருக்கான். இந்த படகு ஓட்டுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும், ஒரு கட்டை மாதிரி வச்சிருப்பா இல்லையா? அதை பண்ணி கரைக்கு வரணும். துடுப்பு, இங்கிலீஷில் ஓர் சொல்லுவா இல்லையா? இல்லையா? அதை வச்சு பண்ணணும். நம்ம படகுல இருக்கோம், அதை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா கரையில் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு தெரியும். அவன் அங்கேருந்து சொல்கிறான், ஏய் அந்த கையில் எடுத்துக்கோ, இந்த பக்கம் இப்படி பண்ணு, அந்த பக்கம் இப்படி பண்ணு அப்படின்னு கரை ஓரத்துலேருந்து கைடு பண்ணுறான். யார் பண்ணணும் இப்போது கரைக்கு வரத்துக்கு? யார் நதியில் இருக்கானோ, யார் மாட்டின்னு இருக்கானோ அவன் தான் பண்ணி ஆகணும்.
யதா தட்டஸ்திதா, எப்படி வந்து படகுல ஒருத்தன் நதிக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கானோ, அதற்கு எப்படி கரையிலேருந்து ஒருத்தர் அட்வைஸு கொடுத்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பண்ணணுங்கிற அந்த அந்த அறிவை எங்கேருந்து கொடுக்குறாரோ, செய்யக்கூடியது யார்? அவன்தான் செய்யணும், அவன்தான் அதை ஓன பண்ணி அவன்தான் பண்ணணும் கரைக்கு வரத்துக்கு, இல்லையா? அதே போல ததா குரவஹா ஸ்ருதயா, குரு என்ன பண்ணுறார்? ஸ்ருதியில் இருக்கக்கூடிய வேதாந்த உபதேசத்தை அளித்து அந்த உபதேசத்தை ரிசீவ் பண்ணி மிச்சம் 75% சொன்னேன் இல்லை, யார் பண்ணணும்? நான் தான் பண்ணணும். சிஷ்யா இதை நீ பண்ணணும், நீ மேற்கொள்ளணும். அதனால் கர்மயோக, உபாசனா யோக, சிரவண யோக, மன்னன யோக, நிதித்தியாசனம் எல்லாம் நான் பண்ணணும், நான் அதில் ஈடுபடணும். என்னக்கான சாதனை இது? கர்மயோக சாதனா, உபாசனா யோக சாதனா, ஞான யோக சாதனா, இல்லையா? அப்போ எனக்கு இந்த கிளாரிட்டி ஏற்படும், எனக்கு இந்த பந்த நிவர்த்தி ஆகும், இல்லையா? எவ்வளோ கிளியராக ஆனாலும் இன்னும் 10 வாட்டி 100 வாட்டி சொல்லிடலாம். நான் யார் இதை எடுத்துக்கொண்டு பண்ண வேண்டும்? யார் பண்ணணும்? யார் பண்ணணும்? சிஷ்யன்தான் பண்ணணும், நான் தான் பண்ணணும். கரெக்டா? சொல்கிற விஷயங்கள் மூலியமாக நான் அதில் கன்விக்ஷன் வந்து எனக்கு கன்வின்ஸ் ஆகணும். அடுத்தவா நம்மளை எதுலேயுமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. நம்ம கன்வின்ஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வெளியிலேருந்து கேட்கலாமே தவிர நான் தான் அதை முடிவு பண்ணி பண்ணணும், இல்லையா? பிரஜ்ஞ எய்வ தரேத் வித்வான், பிரஜ்ஞையா ஏவ. எப்படி பந்தம் மோட்சம் எப்படி பந்தத்திலேருந்து விடுபட முடியும்? பிரஜ்ஞையா ஏவ வித்வான் தரே வித்வான். அந்த அறிவை அவன் ரிசீவ் பண்ணி அது மூலியமாக செயல்படுவது மூலியமாக தரே கரையேறுவது, கரைக்கு வருது அப்படின்னு சொல்கிறது. இந்த தட்டஸ்திதானா, தட்டஸ்தகனா போட்டு படக சொல்கிறது. அதே போல் இந்த சம்சார பவ பந்தத்திலிருந்து ஒரு உபதேசம் நமக்கு கிடைக்கும். அந்த அந்த அறிவை நாம் ரிசீவ் பண்ணி அந்த அறிவை ரிசீவ் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட தகுதி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, நமக்கு வேண்டுமோ, அதை நான் தான் தயார் பண்ண வேண்டும், நான் தான் அதற்கு பாடுபட வேண்டும். புரியுறதா? என்னெல்லாம் பண்புகள் தேவையோ, எப்படியெல்லாம் பக்குவம் தேவையோ, இல்லையா? மேக்சிமம் தார்மீகமாக அர்த்த காமத்தை விட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். புரியறது இல்லையா? அப்படி பண்ணினாதான் பிரஜ்ஞையா ஏவ சிரவண மனன நிதித்தியாசனம், இல்லையா? கிஞ்சிதப்பி சொல்ல போகிறார், கொஞ்ச நாள் நிதித்தியாசனம் பண்ணணும், திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை ஞாபகம் படுத்தி கொள்ளணும், அதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த அறிவினால மட்டுமே, நாலேஜினால மட்டுமே தான் பவபந்த விமுக்திஹி, இல்லையா? ஈஸ்வர அனுகிரகீதையா. புரியுறதா? இது முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க, இதற்கு ஈஸ்வர அனுகிரகமும் வேணும், இல்லையா? கண்ணு சரியாக தெரியலன்னா கண்ணாடியில் பார்க்குறோம், மங்கலாக தெரியறது, கண்ணாடியை துடைக்கிறோம், இல்லையா? அப்போவும் மங்கலாக தெரியறது. அப்படின்னா எங்கே டிஃபெக்ட்டு? கண்ணில் டிஃபெக்ட். கண்ணை தொடச்சி பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அப்போவும் தெரியலன்னா கேட்ராக்ட் பண்ணிண்டாவது பார்க்கணும். புரியுது? அதே மாதிரி குரு சாஸ்திர உபதேச தர்ப்பணம் கண்ணாடி நமக்கு முன்னாடி இருக்கிறது, அதை பார்த்து அதை ரிசீவ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஞான சக்ஷுஹு, எப்படிப்பட்ட தகுதி வேணுமோ அதை நான் தான் பண்ணிக்கணும், இல்லையா? அதற்கு என்ன இது அது மட்டும் இல்லை, ஈஸ்வர அனுகிரகீதையா, ஈஸ்வர அனுகிரகமும் வேண்டும். அதனால் நீ என்ன கிளாஸுக்கு வந்துட்டு அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இந்த இது கிடையாது, அது இது கிடையாது அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது.
எது ரிலீஜியஸ் லைஃபோ அதை இன்னும் ஆழமாக, இன்னும் ஹார்மோனியஸாக இந்த புருஷார்த்தத்துக்காக பண்ணணும் இல்லையா? என்னுடைய புருஷார்த்தம் இது, என்னுடைய லட்சியம் இது. அதற்கு குரு, சாஸ்திரம், ஈஸ்வர அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டா. கேட்டால் சொல்லி ஆனோம், பகவானே இந்த விஷயத்தை கொடு அப்படின்னா இல்லை அவனை கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் நமக்கே தெரியும். அதனால் ஆல்வேஸ் அவைலபிள் குரு, சாஸ்திர, ஈஸ்வர அனுகிரகம் நம்ம கண்டினியூஸாக இருக்கிறது, அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி. என்னுடைய பிரயத்தனம், என்னுடைய கமிட்மெண்ட்டு தான் இங்கே. சப்போஸ் ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா அது ஒன்று தான் இருக்க முடியும். அதனால் ஹே சிஷ்யா, என்ன ஈஸ்வர அனுகிரகம், குரு அனுகிரகம், உபதேசம், எல்லா சாஸ்திரம் எல்லாம் இடத்தில் இருக்கிறது. இதை மேற்கொண்டு இது நீ இதை ஃபுல்லாக ஓனப் பண்ணி இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். 477. ஸ்வானுபூத்யா ஸ்வயம் ஞாத்வா ஸ்வாத்மா ஸ்வமாத்மா ஸ்வமாத்மானமகண்டிதம் சம்சித்தஸ்ஸு சுகம் திஷ்டே நிர்விகல்பாத்மனாத்மனி. அப்போது சிரவணம் நிறைய கிளாஸு நீ இப்போ கேட்டுட்டப்பா, அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டிவாக நிறைய கொஷனும் கேட்டுருக்க, கிளாஸும் கேட்டுருக்க இல்லையா? பர்சனலாக நீ என்ன விட்டுடவே கூடாது ஞாபகப்படுத்துகிறார் இல்லையா? பர்சனலாக என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நிதித்தியாசனம் பண்ணி ஆகணும். 100% உன்னோட டோட்டல் விஷயத்தில் நீ தான் அதை பண்ணி ஆகணும். ஸ்வயம் ஞாத்வா ஸ்வானுபூத்யா. இது யாரை பற்றி சொல்கிறது? இந்த சப்ஜெக்டு யாரை பற்றின விஷயம்? இது யாரை பற்றின அறிவு? என்னை பற்றின அறிவு. இப்போ என்னை பற்றின அறிவு நான் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால அது எதை சொல்லப்படுகிறதோ, எந்த விஷயத்தை கூறப்படுகிறதோ அது நான் என்று உணர வேண்டும். ஆத்மா அப்படிப்பட்டது, பிரம்மன் அப்படிப்பட்டது, அது நான் அப்படிப்பட்டது, அதனால் எப்படி ஆகிடும், இதனால் எப்படி ஆகிடும், எல்லாமே நம்ம பேசுகிறோம். நான் இதெல்லாம் சொல்லப்படுறது நான், என்னை பற்றின விஷயம். அதனால் ஸ்வயம் ஞாத்வா, இந்த 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 பயிற்சியானது சிஷ்யா நீ தான் எடுத்துட்டு, நீ தான் ரெக்கக்னைஸ் பண்ணி, நீ தான் இந்த விஷயத்தை ஓனப் பண்ணி ஆகணும். உபதேசம் கொடுக்க முடியும், சாஸ்திர விசாரத்துக்கு எல்லாம் அவைலபிளாக இருக்கிறது. இதெல்லாம் பண்ணி புரிஞ்சுக்கிறது யாரு? நான் தான். ஸ்வ அனுபூத்தியா அபரோக்ஷதையா இது ஞானேன. அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த சைத்தன்யம், ஆத்மா, பிரம்மன் நான். பிரதிபோத விதித்தம் அகம் மதம். அப்போது அந்த ஆத்மா எப்படிப்பட்டது? அகண்டிதம், பிளவற்றது, அகண்ட சைத்தன்யம், ஸ்வம் ஆத்மானம். என்னுடைய அந்தக்கரணத்தில், இந்த அந்தக்கரணம் எதனால் இயங்கப்படுகிறதோ அந்த சைத்தன்யம், அந்த கான்ஷியஸ்னஸ், அது நான் என்று நான் தான் படித்து புரிஞ்சுண்டு தெரிஞ்சுக்க முடியும். நான் தான், நான்கிறது அதை ஓனப் பண்ணணும். சைத்தன்யம் நான் ஓனப் பண்ணணும். இந்த நான் மாற்றி மாற்றி இப்போ வேணுன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன், புரியுறதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அகங்காரம்னு ஓனப் பண்ணிட்டு இருக்கேன். நான் அகம் சைத்தன்ய வஸ்து அகண்டா, பிளவற்றது. அகங்காரம்னு வந்துட்டா அகங்காரத்திற்கான ஆப்ஜெக்ட் இருந்தாகணும், அதற்கான கருவி இருந்தாகணும். நோயர், நோயிங் இதெல்லாம் இருந்தாகணும். நான் எப்படிப்பட்டவன்? பிளவற்றவன் இல்லையா? எதனால் இவை எல்லாம் தெரிந்து கொள்ளப்படுகிறதோ அந்த சைத்தன்யம். ஜாகிரத அவஸ்தால நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேங்கிறத விஸ்வஹான்னு சொல்றது. சொப்பனத்தில் தெரிஞ்சுக்கக்கூடியவனை தைஜசஹா அப்படிங்கிறது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடியவனை பிரயாக்ஞா அப்படிங்கிறது.
நான் விஸ்வன் மட்டுமே, தைஜசன் மட்டுமே, பிராக்ஞன் மட்டுமே அல்ல. விஸ்வ தைஜச பிராக்ஞ விலக்ஷண துரிய சைத்தன்யம் அப்படிங்கிறது உபனிஷத வாக்கியம். இப்போ இந்த எல்லா அவஸ்தாவிற்கும், எல்லா அவஸ்தாலையும் இருந்து எல்லாவற்றுக்கும் அனுபவிக்கின்றவனாகவும் இருந்து அதிலிருந்து வேறாக இருக்கக்கூடிய சைத்தன்யம். அதனால் என்ன? சம்சித்தா. இந்த அறிவுனால் என்ன? ஆத்ம லப்தோ சொன்னார், இங்கே சம்சித்தா அப்படிங்கிற. சம்சித்தா அப்படின்னா எல்லாவற்றையும் எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ தெரிந்து கொண்டவன். இவ்வளோ நாள் சாதனம் பண்ணினான் இல்லையா, இந்த சாதனையில் ஈடுபட்டான் இல்லையா, அது முடித்தவன், முடிவடைந்தவன், ஜீவன் முக்தகா. அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான் உலகத்தில்? சுசுகம் திஷ்டேத், சுசுகம் திஷ்டேத். சுசுகம் திஷ்டேத்னா அவன் சுகித்து இருக்கிறதுக்கு, அவன் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வேறு ஒரு விஷயம் தேவையில்லை. இதனால் சந்தோஷம், இதனால் நிம்மதி, அப்படி எதுவும் கிடையாது. தன்னிடத்தில் தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றான். பூர்ணஹா இத்தி அர்த்தா. அறிவினால் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டஹா. விவகாரம் டோட்டல் ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னா விவகார திருஷ்டியில் சொல்ல, ஏதோ ஒரு வேலை எப்போவுமே ஏதாவது ஒன்று பாக்கி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் மந்த்து இப்படி பண்ணணும், அடுத்த மாதம் இப்படி பண்ணணும், ஏதாவது ஒன்று இன்கம்ப்ளீட்டாக இருந்துகிட்டே இருக்கும். விவகாரக்கத்தில் சொல்லல, பாரமார்த்திக திருஷ்டியா அறிவில் நான் பூரணமானவன். ஏன்? நிர்விகல்ப ஆத்மனஹா ஆத்மனி. நான் எப்படி உணர்ந்திருக்கேன்? அகண்டிதாக சொன்னார். நிர்விகல்பகா, இன்டிவிசிபிள், திரிபுட்டி ரஹிதா. எந்த லிமிட்டேஷனும் கிடையாது, எந்த டிவிஷனும் கிடையாது. அப்படிப்பட்ட பூரண ஸ்வரூபம் நான். பிரம்ம ஆத்மனி திஷ்டேத். நான் அப்படிப்பட்டவன் அப்படின்னு புரிஞ்சதுனால தெளிவாக எல்லா விஷயத்தையும் விடுபட்டு என்னிடத்தில் நான் சுகித்து இருக்காயா அப்படின்னு கேட்பா. சௌக்கியமா அப்படின்னு கேட்பா இல்லையா? நம்ம நிஜமாவே நான் சௌக்கியம் அப்படின்னா என்ன? சுகித்து இருக்கின்றேன். எப்படி சுகித்து இருக்கின்றேன்? சத்தியம், ஞானம், ஆனந்த ஸ்வரூபம், ஆத்ம அகண்ட நிர்விகல்பக ஸ்வரூபத்தும் நால பூரணாக அகம்னால நான் சுகித்து சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சௌக்கியமா அப்படின்னா மனசில் நினைச்சணும், சௌக்கியம்தானா, ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு பாடுபடுறேன் அப்படி வேணா நினச்சிக்கலாம். புரியுறதா? சம்சித்தா சுசுகம் திஷ்டேத் நிர்விகல்ப ஆத்மனி. வேதாந்த சித்தாந்த நிருக்தரேஷா பிரம்மைவ ஜீவஸ் சகலம் ஜகஸ்ச அகண்ட ரூபஸ்திதிரேவ மோக்ஷः பிரம்மாத்விதீயே ஸ்ருதயः பிரமாணம். என்டையர் ஸ்லோகம், கடைசி குருவுடைய கடைசி ஸ்லோகம், குருவுடைய கடைசி ஸ்லோகம் என்னது? வேதாந்த சித்தாந்த நிருக்தரேஷா. வேதாந்த சித்தாந்த நிருக்தஹா. நிருக்தஹான இந்த இடத்துல என்ன? எசன்ஸ், சாரம். இந்த வேதாந்த சித்தாந்த சாரம் என்னது? பிரம்மைவ ஜீவஹா சகலம் ஜகஸ்ச. இந்த ஜகத்து, ஜீவா எல்லாம் என்னது? பிரம்ம ஏவ, பிரம்ம ஏவ. புரியுதா? தி என்டையர் டீச்சிங் ஆஃப் வேதம், வேதாந்தம் என்னது அப்படின்னா என்னது? பிரம்ம ஏவ சகலம். எதை ஜீவா என்று குறிப்பிடுறேனோ, எதை ஜகத்து என்று குறிப்பிடுறேனோ எல்லாம் என்னது? பிரம்ம ஏவ. இருக்கிறது ஒரு வஸ்து தான், அந்த பிரம்மன் நான். பிரம்ம நாம ரூபா ஜீவஹா, பிரம்ம நாம ரூபா ஜகத்.
பிரம்ம நாமரூபா ஈஸ்வரः சகுண ஈஸ்வரः. இதம் சர்வம் பிரம்மைவ பிரம்மைவ இதம் சர்வம் ஜகத். விஸ்வமிதம் வரிஷ்டம் பிரம்மைவ பிரம்ம பశ్చాத் பிரம்ம புரஸ்தாத். இது எல்லாம் பிரம்ம, இருப்பது பிரம்ம. அந்த பிரம்மன் எது? ஆத்மா ஏவ, நான். நான் தான் எல்லாம். ஜகத்துங்கிறதும் ஜீவாங்கிறதும் என்ன தவிர வேறு எதுவும் இல்லைங்கிறது தான் வேதாந்தத்துடைய சாரமப்பா. அகண்ட ரூபஸ்திதிரேவ மோக்ஷா. அப்படிப்பட்ட அகண்டமாக தோற்றத்திற்கு பலதாக இருக்கிறது வஸ்து. எப்படி அகண்டம்? தோற்றத்திற்கு எல்லாம் கண்டனமாக அது வேற டிவிஷன் இருக்கிறது. என்னுடைய ஸ்வரூபம் எப்படி? விஜாத்திய சஜாத்திய ஸ்வகத பேத ரஹித ஸ்வரூபம். அந்த அந்த அறிவில் அதுதான் நான் என்று அதிலேயே நிலைத்து அதிலேயே உறுதியுடன் அதே ஸ்வரூபத்தில் இருப்பதே மோக்ஷம். தேச கால வஸ்து அபரிச்சின்னஹா, நாட் லிமிட்டட் பை, நாட் டிவிசிபிள் பை தேச கால. மாயா கல்பித தேச கால கலனா வைசித்ர சித்ரீகிருதம். நான் எப்படிப்பட்டவன்? மாயா அதிஷ்டானம் பிரம்ம. மாயாங்கிறது மாயானால மாயாவுடைய தோற்றமாக தான் பலதாக காட்சி அளிக்கிறது. இருப்பது ஒன்று தான். அந்த மாயா திரையை நீப்பதனால் இருப்பது ஒன்று தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. பிரம்ம அத்விதீய ஸ்ருதய பிரமாண. பிரம்மன் அப்படிப்பட்ட பிரம்மன் எது மோட்சம் என்று குறிப்பிட்டதோ, எதை அடையிறோமோ, எந்த அறிவுக்காக பாடுபடுகிறோமோ அதுவே மோட்சமாகிறது, அதுவே நான் ஆகின்றேன். ஸோ ஃபைனலாக என்ன? நான் என்னை தேடி தான் போயின்னு இருக்கேன். நான் என்னை அடைவது மூலியமாக எல்லாவற்றையும் அடைவதற்கு சமம். எப்படி இதை பண்ணணும்? எப்படி இந்த வேதாந்த சித்தாந்தம்? எதனால? ஸ்ருதய பிரமாணஹா. இந்த பிரம்ம ஞானம் அத்விதீயம். பிரம்ம அத்விதீயமான என்ன பிளவற்ற பிரம்ம சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபம் எதனால் கொடுக்கப்படுகிறது? எதனால் சொல்லப்படுகிறது? ஸ்ருதய பிரமாணஹா. ஸ்ருதி பிரமாணம். பிரமாணம் சொன்னேன் இல்லையா? அறிவை கொடுக்கக்கூடிய கருவி. இப்போ இது சொல்றக்கூடிய விஷயம், இதனுடைய உபதேசம் அப்படியே எனக்கு அறிவு. இது வெல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்ருதி அப்படி பிரமாணமாக இருக்கணும். அதற்கு பல நாள் பல விஷயம் நம்ம பாடுபட்டு தெரிஞ்சுக்கணும். ஓ வெல்ல அப்படின்னு எப்படி ஏற்படுறதோ அவ்வளோதான். அகம் பிரம்ம அஸ்மி தது துவமசி. அப்போ நான் என்னை பற்றின அறிவு, நான் அத்விதீயம் பிரம்ம அப்படிங்கிறது ஸ்ருதி அல்லது வேதாந்தம் அல்லது விவேக சூடாமணி போல பல வேதாந்த கிரந்தங்கள் எது மகா வாக்கியத்தை சொல்லி என்னை பற்றின அறிவை கொடுக்கறதோ அந்த வேதாந்த குரு உபதேசம்தான் என்னை பற்றின முழுமையான உண்மையான அறிவை கொடுக்கறது. ஸ்ருதி பிரமாணம்தான் கொடுக்கும். அதனால் ஹே சிஷ்யா, தொடர்ந்து எப்போ கிளாஸ் வச்சாலும், எப்படி வச்சாலும், எங்கே வச்சாலும் தொடர்ந்து இந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடியை விட்டுடாத. ஏன்னா ஸ்ருதி தான்ப்பா பிரமாணம். ஸ்ருதி தான் எனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறது. இந்த அறிவு வேற எதனாலும் கொடுக்க முடியாது. வேற எந்த அறிவும் இதை நீக்க முடியாது. அதனால் இதை தொடர்ந்து படிப்பாயாக, தொடர்ந்து இதை விசாரம் பண்ணுவாயாக, கடைசி மூச்சமிட்டும் இதை விட்டுடாதே ஹே சிஷ்யா அப்படின்னு 50வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்த இந்த விவேக சூடாமணியில் அறிமுகப்படுத்தின ஆச்சாரியர் குரு அறிமுகப்படுத்துகிறார். அந்த குரு இந்த 478உடன் இந்த குரு அவருடைய வாக்கியத்தை அவர் அப்படியே சைலன்ஸாக போகிறார். இதுக்கப்புறம் என்னது? ஆச்சாரியல் சொல்லி அப்புறம் சிஷ்யன் பேசுவான். சிஷ்யன் அடைந்த அறிவு எப்படி இருக்கிறது, அவன் என்ன பண்ணிட்டு வரான், திரும்பி இப்போ என்ன ஆகுதுன்னா குரு சைலண்ட் ஆனோடனே சிஷ்யன் போயிட்டு வரான்.
ஓகே, அதனால் நம்மளும் ஒரு 2 நாள் கேப் கொடுத்து அடுத்த ஸ்லோகத்தை வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.